ஓபிஎஸ் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருந்த காலத்தில் ஒரு அறிக்கை விடுறதுக்கு தேனிக்கு போகணும் 2 பேர், அவங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர், திமுகவை எதிர்த்தோ இல்லை காங்கிரஸ் எதிர்த்தோ கம்யூனிஸ்ட் எதிர்த்தோ ஏதோ ஒரு எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுக்கணும். எடப்பாடி அறிக்கையில் கையெழுத்து போட்டுருவார். ஓபிஎஸ் எங்கேயாவது தேனிக்கு போயிட்டார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் நீட் எடுத்தனாலும் கையெழுத்து போட்டார், தன்னோட தம்பி நிற்க சொன்னாங்க அதுக்கு கூட கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, இதுக்கு மேலே ஒரு மனுஷன் வேணுமா அப்படின்றாங்க. இல்லை அப்படி கையெழுத்து போட்டால் அப்புறம் ஏன் எடப்பாடி நீக்கிறாரு? நீக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் அங்கே எடப்பாடிக்கிட்ட 34 அடிமைகள் இருக்காங்க அமைச்சராக. இவர் 35 எடுத்துகிட்டு போயிட வேண்டியதானே? உங்களுக்கு எது சுயமரியாதை? முதலமைச்சர் சார், முன்னாள் முதலமைச்சர். ஏங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எப்படி இருந்தீங்க? சசிகலா எப்படி இருந்தீங்க? பவர் சென்டர் ஒன்றா தானே இருந்தது.